ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். அதுக்காக நான் இங்கே வரல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை, கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும். ரொம்ப கடுமையாக நான் சொல்கிறேன். வார்த்தை அடிவகத்திலேருந்து வருது, கஷ்டப்படுறேன். சட்டத்தோட வந்தால் தான் நான் இருப்பேன். அப்போ ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆர்டர், ஜுடிஷியல் ஆர்டர், ஹைகோர்ட்டை மதிக்காதவன் அவன் போலீஸா சாராம. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஹெட் யாருன்னா, சீஃப் யாரு? மிஸ்டர் ஸ்டாலின். இஸ் தி மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அதுக்காக தான் இப்போ சன் டிவி வரல. இங்கே சன் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி சொல்லுவேன். நீங்கள் போய் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. சன் டிவி மெயினாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் நன்றி கெட்டவங்க என்ன காரணம், அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்கிறார். பொய்யா உண்மையாக எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கு அப்படின்ற. அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க. இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் செத்தாலும் சரி ஒருத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் டிஎம்கேல எங்கே எவன் சாவறானோ இதே மாதிரி பொதுநலத்துக்காக இது பேர் ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடும்பாங்க. ஆல்ட்ரூயிஸ்டிக் சூசைடு சொல்லுவாங்க. அப்படின்னா பொதுநலம் கருதி ஒரு சூசைடு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்படி யாராவது இதில் டிஎம்கே காரங்க யாராவது செத்தாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒருவேளை பணம் கொடுத்தா அவங்க வர்றாங்களா என்னமோ தெரியல. மொத்தத்தில் எவ்வளோ நன்றி கெட்டவங்கிறத நான் முதல்ல பாருங்க. இந்த இதுக்கு நான் இங்கே இருக்கேன். ரெண்டாவது, நான் எந்த கட்சியும் சார்பற்ற சத்தியம் சத்தியம் சத்தியம். ஒரு கட்சி சும்மா இந்த பிஜேபியோ இவங்க நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு, அதனால் பேசுவோம் வருவோம். எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய கட்சின்னு சொல்ல போனால் நான் எந்த தெருவில் யார் நல்லா வேலை பார்க்குறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன். அந்த கவுன்சிலர் இப்போ நல்ல ஒரு அவர் சொல்ல போனால் அவரும் டிஎம்கே கார் தான், அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அது வேறு. பட் கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்குது. இன்ன வரைக்கும் நான் எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சேன். எலெக்ஷன்னா இந்த மாதிரிலாம் உள்ள இப்போ பொலிட்டிக்கலாக இந்த பையன் பார்க்க போகும்போது 3 இதையும் பார்க்குறேன். தெய்வத்தின் சத்தியம் சத்தியம். இதில் யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாரெல்லாம் பேஸ் பான்மா, ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில் பேஸ் பான்மாங்க. ரொம்ப கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும். அதுக்காக நான் இங்கே வரல. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்லை, கீழ்த்தரமாகவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும். ரொம்ப கடுமையாக நான் சொல்கிறேன். வார்த்தை அடிவகத்திலேருந்து வருது, கஷ்டப்படுறேன். பியூர் ரொம்ப ரொம்ப நியாயமான பையன். முகத்தை பார்க்கும் போது குடியார், யாரும் குடியாரன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு இல்லை இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. குடியாரனா இங்கே சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லுங்க. அவனை டைரக்டா அவனை வீட்டுக்கு நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அவனை தூக்கணும்னு வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு குடும்பத்துக்கு பேசுறதுக்கு யாராவது பேசுனாங்கன்னா டைரக்டா ஐ வில் கோ அண்ட் பிக் தம் அப். ஐ வில் ஃபேஸ் a கேஸ். அநியாயம் அநியாயம் அநியாயம். ரெண்டாவது படங்கள் வரைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, வீடுகளில் படங்கள் வரைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, முருகன் பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறது அம்புட்டும் பிள்ளைங்க. அதுக்கடுத்து இது படங்கள் அந்த பையங்க அவருடைய இது இந்த பிள்ளையாரு. அதுக்கடுத்தது தேசிய கொடி முருகன் முருக விளக்கு தீபம் கார்த்திகை தீபம் அதெல்லாம் பார்க்கணும் நீங்க. என்ன மெசேஜ் அவர் வரைஞ்சது? ஆமா, வேற யாரும் வரைஞ்சிருக்காங்களா சார்? இதெல்லாம் என்ன காரணம்னா, இங்க இருக்க எனக்கும் அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனம்மா. ரெண்டாவது இங்க இருக்கேன். இது இவங்களை எனக்கு தெரியாது. இதை வச்சு எனக்கு இருங்க சார் இதை வச்சு எனக்கு வேற மாதிரி மைலேஜ்னு கெயின் ஏதாவது கெயின் இருக்கு. அதனால வந்ததுனால பாப்புலாரிட்டி மூஞ்சி வந்து மார்பிங் பண்ணி என்னை சொல்லி முடிச்சுடுங்க. ஒன்றையும் காட்டாதீங்க. வாயில் இருக்கிற மெசேஜை மட்டும். இந்த மெசேஜ் இஸ் ஃபார் யூஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்ஸ், நோ ஹிந்துஸ். கனடாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ், போத் ஹிந்துஸ்னா த்ரூஅவுட் இருக்கும். ஸ்ரீலங்கன் ஹிந்துஸ்ன்னு சேர்த்து சொல்கிறேன். உலகத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் எல்லாம். அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், மலேசியா, பிலிப்பீன்ஸ், இது போக யூகே எல்லாம், அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ். நல்லா கவனிங்க. என்னுடைய நேர்மையை நீங்கள் நம்பலாம். சத்தியம் சத்தியம் சத்தியம். தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு 2 குழந்தைய. யாராவது ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா, இதை வந்து சாதாரணமாக செஞ்சாங்கன்னா, இதுக்காக செஞ்சுருக்காருன்னு அந்த செல்றவனை நான் கேட்குறேன். நான் இந்த பணத்துக்காக செய்கிறான்னா நான் செய்கிறேன். எவன் சொல்கிறான்னா அவனை சூசைட் பண்ண சொல்லுங்க, நான் பணம் தர்றேன் என் சொத்து வித்து. இருக்கு சார், முடிக்கிறேன் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். இதில் மொத்தத்தில் சார் இதில் கலங்க கற்பிக்க முடியாது. கலங்க கற்பிக்கிறவ வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப கடும் பேஸ்பான்னு சொல்லிட்டேன். ஆங்கிலத்தில் இதில் பாருங்க, மெரியம் வெப்சைட்டில் போய் பாருங்க. அது அருமையான ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உறவை கொள்றது, கற்பனையே கொள்றது, மல்டிபிள் மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதுவும் தீய வச்சுக்கிட்டு கொள்றதுங்கிறது கொடூரமாக போராடுவாங்க. 1/3 ஆஃப் த பாடி எரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட 40 நாளில் செத்து போவாங்க. இது டோட்டல் பர்னிங் 100%. கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. சார் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல சார். கேம்பெயினுக்கு சார் இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா வேணும்னு நான் வரல. என்ன சார் நான் ஒரு எலெக்ஷன் பண்ணுறேன், என்னுடைய 2,05,000 சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மிஸ்டர் ஸ்டாலின். சில பேர் சொல்ல என்ன மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது. இஸ் a human being. நான் எப்படி பறந்து வளர்ந்தேன், நீ எப்படி பறந்து வளர்ந்த, நான் யாரு, எப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னு உள்ளே போனோம்னா என்ன ஆகும் நிலைமை? கஷ்டப்பட்டு தெருவில் இருங்க வர்றோம். அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆள் செத்துருக்க டிஎம்கே உன்னுடைய பார்ட்டிக்காரன் சொல்றான் அவன் டையிங் டிக்ளரேஷன்ல ஒரு பயம் வந்து பார்க்கலாம். இட் இஸ் a strong message to the entire members of all the DMK party. ஏரியாவே தெரியும். நான் வந்து உறுப்பினர் ஜாவிதா. இருக்கட்டும் சார். அத பொலிட்டிக் அப்படியே நிப்பாட்டுங்க சார். அடுத்த கேள்வி கொஞ்சம் ஒரு கேள்வி கொடுத்துட்டேன் சார். அடுத்த கடன் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டாவது கேள்வி சார். நீங்க தீவை ஏத்ததுக்காக தீப்பந்தமா எரிஞ்ச அவருடைய இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இது சொந்த நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும். கோயிலாக அலைவேன் 10 நாளைக்கு இல்லை 11 நாளைக்கு 12 நாளைக்கு இருப்பேன். அப்போ திருப்பி போயிடுவேன். பென்ஷன் எப்போ காலி ஆகுதோ 5 நாள் ஆயிடுச்சுன்னா ஓடி திருப்பி போயிடுவேன். அடுத்த மாதம் பென்ஷன் வரும். ஸோ இப்படியெல்லாம் வரப்போகும்போது இவங்க இந்த குடும்பத்துக்கு என்னென்னா சார், அந்த 2 வைஃபை பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. 2 பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டில் நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. அதனால் ஃபண்ட் ரைசிங் எப்படி அங்கே கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் கோடிக்கணக்கில் வந்து விழுகுது. அவர் உயிரோடு இருக்கார். 2 இன்ஜுரி வாங்கியிருக்கார். அவரும் பொதுநல, அதுவும் ஆல்ட்ரி சூசைடு கிடையாது, அட்டெம்ப்ட் தான் அது. இங்கே வந்து பக்கா உயிரே மாற்றிக்கிட்டாரு. பொதுநல தற்கொலை. இதுக்கு கூட ஆல்ட்ருயிஸ்டிக் சூசைடுபாக மற்ற சூசைட் தமிழ்நாடு நடந்தெல்லாம் ஈகோயிஸ்டிக் சூசைட், தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் அனாமிக் சூசைட். இந்தியாவில் 1940 எல்லாமே ஈகோயிஸ்டிக் சூசைட், அனாமிக் சூசைட். ஆல்ட்ருயிஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் இன் தமிழ்நாடு. 2வது பியூராக இருக்குது சார் அவருடைய இன்டென்ஷன். சத்தியம் நம்புங்க சார். இந்த மெசேஜ் இங்கே டிஎம்கே காரங்களுக்கு இல்லை, சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கருணாநிதிக்கோ எடப்பாடிக்கெல்லாம் கிடையவே மெசேஜ்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஐ வில் டெல் மை நம்பர். என்னுடைய நம்பர் 96 615 34 318. இந்த ஒரு நம்பரில் அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க பேரில் அந்த குழந்தைங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபண்டெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த வரக்கூடிய ஒரு ரூபா இருக்கு இல்லையா, எவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு 10 ரூபா வருதுன்னா அந்த 1 ரூபாயை 2 லட்சத்தால் வைப்பீங்க. 1 ரூபா எவ்வளோ? நோ, 1 கோடியால் வகுத்தினா எவ்வளோ இருக்கும்? அந்த துளியை கூட எவனும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஐ வாஸ் வாட்ச் டாக். அப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு தெரியும் லைஃப் ஃபுல்லாக நான் அரசாங்கத்திலேருந்து பிஸ்லரி பாட்டில் குடிக்காதவன். என்னுடைய சொந்த பச்சை தண்ணி மாணிக்கன் கேள்விப்பட்டீங்களா, ஒரு எஸ்பி அவர் மாறி இருக்கு. அப்போ அதுக்கடுத்த சார் உங்கள் கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி சார். கோர்ட் உத்தரவு போட்டு போலீஸ் வந்து நாங்க செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததால போலீஸ் பத்தி உங்களோட ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க செஞ்சது அங்க சரியா தவறா? சார் ஒரு வார்த்தை கேட்குறேன் சார். எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எல்லாரும் என்ன நினைக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இது கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்றேன், கொஞ்சம் கோச்சிக்கிடாம இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் 2 கிடக்கு. சொல்லுங்க திருப்பி. டிஎம்கே டிஜிபி ஏடிஎம்கே டிஜிபி, டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ். அவன் போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறாங்க. ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி வரப்போது மனசெல்லாம் இருக்கும். இப்போ கைதிகளாக இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா? அரசாங்கத்தோட கைதிகளாக இருக்கிறது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம். அதனால் இருக்கக்கூடிய கமிஷனெல்லாம் பாவம் சொல்லக்கூடாது. என்னென்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்டீங்கல்ல, நான் இங்கே கமிஷனராக இருந்திருந்தேன் அப்படி கேட்கலாமா சார்? கொஞ்சம் இருங்க சார். நான் இந்த கமிஷனராக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க நீங்கள் கேட்டால் தான் சார் சொல்லுவேன். சொல்லுங்க. அவங்க சொல்றதுன்னா அவன் யாருக்கோ பிறந்தவன், நான் யாருக்காவது பிறந்தவன், அவன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம். சார் நாங்கள் எதிரி கால் வந்து 10 பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடும்ல, எங்களுக்கு வராது ஜெனட்டிக்கா. புரியலையா? ஜெனட்டிக்கா 20 பேர் வந்தாங்கன்னா 20 பேர் என்ன ஓடுவாங்கல்ல, கால் பின்னாடி வைக்க தெரியாத ஜெனட்டிக்கா வைக்க முடியாது. அது 20 பேரை குத்திட்டு சாகதவர் முட்டாலும் மிக அது வீரம்போ நாங்கள். ஸோ அதெல்லாம் வேற. நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கல. நானே சொல்கிறேன் 100% அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமாக பிளாட்டண்டாக ஒரு மெயில் கொடுப்பேன். அந்த மெயில் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு, சீஃப் செக்ரட்டரி கொடுப்பேன், ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னா எடுத்த உடனே ஐ எம் a servant of law. என்ன சொல்லுவேன்? ஐ எம் a servant of law. 2வது ஐ எம் நாட் a servant of government.
இது எல்லா எஸ்பிகளுக்கும் தெரியணும். அங்கே உழைச்சி ஓடா போய் இன்னைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஐ ஆம் a servant of law and I am not a government of, I am not a servant of government. எப்போ? As long as the oral instruction of the government is illegal, as long as the oral instruction of the government is அது எக்ஸ்ட்ரா லீகல், சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவங்க உத்தரவு இருக்கிற வரைக்கும் நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சட்டத்தோட வந்தா தான் நான் இருப்பேன். அப்ப ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதி எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆர்டர், ஜுடிஷியல் ஆர்டர். ஹைகோர்ட்டை மதிக்காதவன் அவன் போலீஸா சார்? அவன் ஹைகோர்ட்டுங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள்லாம் போடுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார். இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே, மதிப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். என்ன சூழ்நிலையில் எழுதினாரோ பொய்ய எழுதினாரோங்கிறது தெரியாது, ஆனால் இன்னைக்கு மதிக்கிறேன். அப்படிலாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க. சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது. அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் 50% லீகலாக இருப்பாங்க. இது பொதுவாக எடுத்துக்கிடுங்க. 50% இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட். புரிஞ்சுக்கிடுங்க. மணல் கிணல் அடிக்கிறது சில்லறை தான் அடிக்க மாட்டாங்க. நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டு விடுவேன், எல்லாம் அடிச்சுட்டு நேரண்டமான மாட்டிக்கிடுவேன். அதில் ஒரு 20%, அந்த 20% வீட்டில் வந்து கொடுத்துரு. எப்படி மாட்டுறாங்க பாருங்க. அப்போ அதுக்காக தான் யாருமே எதுக்கிறது இல்லை. இப்படி 50% or 60% லீகலாக இருப்பாங்க. 40% சத்தியமாக இல்லீகலாக இருக்கும். எந்த கவர்மெண்ட்டால், ஒரு கவர்மெண்ட்டை சொல்ல வேண்டாம், எந்த கவர்மெண்ட் அப்படி தான். அதுக்கு தான் நம்ம அதான் ஜனநாயகத்தை நான் ஃபேக் டெமோக்ரஸிம்மை. கரப்ஷன் கிரேசி. இது டெமோக்ரஸி கிடையாது, கரப்ஷன் கிரேசிம்பாக. இது ஃபேக் எலெக்ஷன், ஃபேக் டெமோக்ரஸி. பொய், அம்புட்டு பொய். என்னைக்கு எல்லாம் வெளியே வர்றோம் சார், முதல்ல நீங்கள்லேருந்து நாங்களே எல்லாம் வரி பணத்தில் என்னைக்கு ஒரு குடிமகன் கணக்கு வைக்கிறானோ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் தான் நல்ல சமுதாயம். வரி பணத்தில் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் சார், என்னைக்காவது ஒரு ரிப்போர்ட்டர் உங்க மாதிரி ரிப்போர்ட்டரை வாழ்ந்தவங்க என்னைக்காவது ஒரு மினிஸ்டர் ஆகியிருக்காங்களா? இன்னொரு 200 வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க சார். என்னைக்காவது உங்களுடைய ரிப்போர்ட்டர், என்னைக்காவது உங்க மாதிரி ரிப்போர்ட்டர், ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் 1000 வருஷத்துக்கு நீங்க ஆக மாட்டீங்க. ஆனா உங்களுடைய ஓனர்கள் ஆயிடுவாங்க, எம்பி ஆவாங்க, அதெல்லாம். என்னைக்காவது ஒரு ஏழை இது வைக்கிறவன், காய்கறி விற்கிறவன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆக முடியுமா? பணம் இருந்தா தான் முடியும். அதுக்காக தான் இந்த ஃபேக் டெமோக்ரஸி நான் சொல்றேன். அதுக்கு வேண்டாம். இப்போ மொத்தத்தில் இதுக்கு அடுத்த கேள்வி சார். இல்லை இருக்கணும், கேளுங்க. நீங்க என்ன போதும் கேளுங்க. நீங்க வேற என்ன திருப்பி கேளுங்க கேள்வியில. என்ன சார் இருக்கு? சாரி, சாரி சார், ஒன்றும் இல்லை. நீங்க சரி நல்ல அழகா சொல்றாரு, போதும்.